ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் ஸ்மார்ட் பைடியோஸ். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மெடிக்கல் கோடிங். நீங்கள் நிறைய பேர் வந்து மெடிக்கல் கோடிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த வேலையை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு 30 நிமிஷத்துக்குள்ளே சிம்பிளாக புரிகிற மாதிரி மெடிக்கல் கோடிங்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் மெடிக்கல் கோடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் கோடிங்னா என்ன, வை மெடிக்கல் கோடிங் இஸ் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் மெடிக்கல் கோடிங், ICD-10 அப்படின்னா என்ன, CPT கோட்ஸ், எபிக்ஸ் கோட்ஸ், மெடிக்கல் கோடிங் ப்ராசஸ், இதில் இருக்கக்கூடிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி எக்ஸ்பெக்டேஷன், ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட், இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன, ஹவு டு பிகேம் ஏ மெடிக்கல் கோடர், இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களில் நிறைய பேர் மெடிக்கல் கோடிங் ஜாபில் ஜாயின் பண்ணணும், இதில் ஏர்ன் பண்ணணும், இதில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டாபிக்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. பார்ட் 1, வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். நீங்கள் இமேஜ் பண்ணிக்கோங்க, ஒரு பேஷண்ட் வந்து விசிட் பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட. பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஃபீவரும் காஃபும் இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து டாக்டரை விசிட் பண்ணி டாக்டர் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறாரு அந்த பேஷண்ட்டை. அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா நிமோனியா இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இப்போ இந்த டாக்டர் நிமோனியா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதை டேரெக்டாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. இந்தாங்க நிமோனியா இருக்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்படின்னா என்னென்னே புரியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனின்றது எதை பார்த்தினா ஜஸ்ட் அவங்க வந்து மேக்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சயின்ஸை பற்றி அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் நிமோனியான்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால தான் கொண்டு வந்தாங்க மெடிக்கல் கோடிங்கை. இதில் மெடிக்கல் கோடிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனியாவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ICD கோடு இருக்குது. இதை கொடுக்கறது மூலமாக நம்மளால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக நிமோனியாவோட கோடு அப்படின்றத ஒரு நம்பர்ஸ் மூலமாக, ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ஸ் மூலமாக அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இது வெறும் டயக்னோசிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் நிறையா இருக்குது. டயக்னோசிஸ், ப்ரொசீஜர்ஸ், சர்வீஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் கோடாக கன்வெர்ட் பண்ணி தரது தான் மெடிக்கல் கோடர்ஸோட வேலை. ப்ரொவைடர்கிட்ட இருந்து வரக்கூடிய MR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெடிக்கல் ரெக்கார்டை வந்து அந்த மெடிக்கல் ரெக்கார்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், டயக்னோசிஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நாம் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். மெடிக்கல் கோடிங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக செயல்படுது இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில். டாக்டர்ஸால் டிசீஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இன்சூரன்ஸ் கம்பெனியால் கோட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக செயல்படுறது தான் மெடிக்கல் கோடர்ஸோட வேலை. இப்போ மெடிக்கல் கோடிங் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம்ஸை வந்து நம்மளால் ப்ராசஸே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியால் வந்து டேட்டாவை வந்து ட்ராக் பண்ண முடியாது. இதனால தான் சொல்கிறேன், மெடிக்கல் கோடர் அப்படின்றது ஒரு வைட்டல் ரோல் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில். பார்ட் 2, why மெடிக்கல் கோடிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட்டு, இன்சூரன்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பேமெண்ட் வந்து சப்மிட் ஆகிறது பேஸ்ட் ஆன் கோட்ஸ் வச்சு தான் பேமெண்ட் சப்மிட் ஆக போகுது. அப்படின்னும் போது அவங்க கரெக்டான கோட்ஸை வந்து கொடுத்தா, ப்ராப்பரான கோட்ஸை கொடுத்தா மட்டும்தான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் நடக்கும். இல்லை அவங்க ஏதாவது கோடிங்கில் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆயிரும், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்காது. ஹெல்த் கேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கோடிங்கோட டேட்டாவை பயன்படுத்தி டிசீஸை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் கோவிடுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கோட் கொடுப்போம். இந்த கோடை பயன்படுத்தி எத்தனை பேருக்கு கோவிட் இருந்தது, எத்தனை பேருக்கு கோவிட் இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை ட்ராக் பண்ண முடியும். அதை பார்க்க போகிறது மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ். மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸை பயன்படுத்தி அந்த டிசீஸை பற்றி ஒரு பேட்டர்னை வந்து, அந்த டிசீஸ் எப்படி பரவுதுன்ற பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த மெடிக்கல் கோடிங் மூலமாக. குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டேட்டாவை பயன்படுத்தி அதை அனலைஸ் பண்ணி பேஷண்ட்டோட கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. லீகல் டாக்குமெண்டேஷன். இந்த லீகல் டாக்குமெண்டேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அந்த கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ரொவைடர் என்ன சர்வீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது மூலமாக அப்ராப்ரியேட்டான கண்டிஷனுக்கு அப்ராப்ரியேட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா இப்படின்றத வெரிஃபை பண்ண முடியும். இதனால தான் கோடிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் அசைன் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இம்பேக்ட் பண்ணுது பாருங்கள், ஃபைனான்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ரிசர்ச் அண்ட் பேஷண்ட்ஸ் கேர், இது மாதிரியான விஷயங்களை வந்து இம்பாக்ட் பண்ணுது டேரெக்டாகவே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கோட இம்பார்ட்டன்சி. பார்ட் 3, டைப் ஆஃப் மெடிக்கல் கோடிங்.
இந்த டைப் ஆஃப் மெடிக்கல் கோடிங்கில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கில் பயன்படுத்தக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ICD-10-CM. இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது டயக்னோஸை கோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. CPT இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் அண்ட் சர்வீஸ், அதாவது ப்ரொசீஜரை கோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சர்ஜரிஸ், மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஹிபிக்ஸ் கோட் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட், சப்ளைஸ் இது எல்லாத்தையும் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான 3 சிஸ்டம்ஸ். பார்ட் 4 ICD-10-CM அப்படின்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை அந்த பார்ட் 4ல் சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ICD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். ICD-10-CM எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு டைப் 2 டயபெட்டிக் மெடிசன் இருந்துச்சுன்னா E11.9 கொடுப்போம். இதுவே ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா I10 கொடுப்போம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயக்னோசிஸ்க்கும் ஒவ்வொரு கோட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா G18.9 நியூமோனியா கொடுப்போம், M54.5 லோ பேக் பெயினுக்கு, K21.9 GERDக்கு. எல்லா டயக்னோசிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ICD வந்து இருக்குது. அதனால் கோடஸ் எப்போவுமே வந்து எந்த ஒரு டயக்னோசிஸும் அசியூம் பண்ணக்கூடாது. இதுதான் கோடோட முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாரக மந்திரம்னு சொல்லலாம். கோடஸ் எப்போவுமே டயக்னோசிஸை அசியூம் பண்ணக்கூடாது. எது மெடிக்கல் ரெக்கார்டில் இருக்கோ அதை தான் கோட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் இட் இஸ் நாட் டாக்குமெண்டட் இட் வாஸ் நாட் டன். ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்கிறத மட்டும் கோட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது CPT கோடு. CPTன்றது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. இந்த கோட்ஸ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர் பண்ணக்கூடிய சர்வீஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 99213 இது வந்து ஆஃபீஸ் விசிட் கொடுப்பாங்க. 93000 எலக்ட்ரோகார்டியோகிராம் கொடுக்குறது. 71046 இது வந்து செஸ்ட் எக்ஸ்ரேக்காக கொடுக்குறது. CPT கோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், AMA. எப்போல்லாம் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்வீஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்த பெர்ஃபார்ம் பண்ண சர்வீஸ்க்கு அப்ராப்ரியேட்டான CPT கோட்ஸை நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிளாக பேஷண்ட் விசிட் physicians ஃபார் ஃபாலோஅப், த physicians பெர்ஃபார்ம்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் MDM. இந்த விசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடஸ் என்ன கோட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட் படி என்ன கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கோட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அந்த டாக்குமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலை வந்து கோட் பண்ணுவாங்க. இப்படி கரெக்டான டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கோட் பண்ணால் கண்டிப்பாக அந்த CPT வந்து பேமெண்ட் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது எபிக்ஸ் கோடு. இது வந்து HCPCS அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். இதான் இதோட அப்ரிவேஷன். இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அதாவது DME, ஆம்புலன்ஸ் சர்வீஸ், மெடிக்கல் சப்ளைஸ் அண்ட் ட்ரக்ஸு இதெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா E0114 வந்து கிரன்ச்சஸ் கொடுப்போம். A4253 வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப்புக்காக கொடுக்குறது. J155 வந்து இன்ஜெக்ஷன் மெடிக்கேஷனுக்காக கொடுக்குறது. ஹிபிக்ஸ் கோட் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து நியூமரிக்கல் நம்பர்ஸ் இருக்கும். மெடிக்கல் கோடிங் ப்ராசஸ். மெடிக்கல் கோடிங்கில் எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 8 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கறது. ஸ்டெப் 3 மெடிக்கல் கோடர் வந்து டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறது. ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் அசைன் பண்ணுறது. ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரை அசைன் பண்ணுறது. ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து சப்மிட் பண்ணுறது. ஸ்டெப் 7 இன்சூரன்ஸ் வந்து கிளைமை ரிவ்யூ பண்ணுறது. ஸ்டெப் 8 வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ் ஆகிறது. இதில் கோடர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு அக்யூரசி மிஸ் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு சின்ன நம்பர்ஸை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்பர்ஸை தப்பாக போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் ரெவன்யூ சைக்கிளே அது பாதிக்கும். கோடர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் கூட என்ன ஆகும்னா கிளைமை டினைல் பண்ணும், இல்லைனா ரெவன்யூ லாஸ் ஆகும், கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ஆகும், இல்லைனா ஆடிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் கோடர்ஸ் வந்து கோட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கில் ரெக்வயர்ட் ஃபார் மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு சில ஸ்கில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் நாலேஜ். அனாட்டமிக்கல் நாலேஜ்ன்றது நம்மளோட பாடி சிஸ்டம் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெடிக்கல் டெர்மினாலஜி. மெடிக்கல் டெர்மினாலஜின்றது லாட்டினில் இருக்கிறதுனால நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதை பற்றி சில டேர்ம்ஸை வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
டிசீஸ் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து எப்படி வந்து இருக்குது, அதாவது எப்படி டெவலப் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த டிசீஸை கோட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கோடிங் கைட்லைன்ஸ். கோடிங் கைட்லைன்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, ஐசிடி, சிபிடி அண்ட் ஹிப்பிக்ஸோட கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அட்டென்ஷன் டு டீடைல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் நம்ம ஒரு வேலையை வந்து கிளாரிட்டியாக பண்ணணும். அனலைட்டிக் திங்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்து அக்யூரேட்டாக அதை அனலைஸ் பண்ணி என்ன ஐசிடியில், என்ன சிபிடியில், என்ன எபிக்ஸ் கோட் நம்ம கோட் பண்ணுன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து படிக்க இந்த எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கரியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன படிக்கணுன்றதை கீழே நான் ரோட் மேப்பில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெடிக்கல் டெர்மினாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. தேர்ட் ஸ்டெப்பு ஐசிடி 10cm. அதுக்கப்புறம் சிபிடி கோடிங். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கோடிங் எக்ஸசைஸ். புதுசாக வந்து மெடிக்கல் ரெக்கார்டு எடுத்து வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், அப்படி நீங்கள் எத்தனை டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களால் செலக்ட் ஆக முடியும். அதனால் ஃபெயில் ஆகிறத பற்றி கவலைப்படாதீங்க, இன்டர்வியூஸை அட்டென்ட் பண்ணுங்கள். இது மூலமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி போக முடியும். அதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் 1 hour வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடிங்குள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கங்க்ராச்சுலேஷன் டீம். இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங்கோட ஃபண்டமெண்டலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மார்ட் பை டுடோரியல்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ எதை பற்றி வேணும், ஐசிடி 10cm இல்லை சிபிடி கோடு, மெடிக்கல் டெர்மினாலஜி, அனாட்டமி, இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, இது மாதிரி எதை பற்றி வேணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.